அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஓடத்துறை, அதாவது கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஓடத்துறை இருக்கிற அன்னமார் கோயிலோட திருவிழா. எல்லாரும் என்ன ஊருன்னு சொல்லுங்கள், சொன்னால் சரியாக இருக்குன்னு சொன்னீங்க. அங்கே நடந்த அன்னமார் கோவில் திருவிழா. இது வந்து சின்ன நாடி பெரிய நாடி அந்த பூசை. இவர் வந்து சின்ன நாடி பூசை ஆடுறாரு. இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கூட்டமான கூட்டம், என்னால் நிற்க கூட முடியல. அப்படியே அவ்வளோ ஒரு கூட்டம், அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது பூசை. அப்படியே மனசே இதாக இருந்தது. பக்கத்தில் வந்து பார்த்தேன், வீடியோ கூட எடுக்க முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு அந்த வீடியோ ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா அத்தனை கூட்டம், அந்த அருள் அந்த வெப்பா ஆடின ஆட்டம் விவரிக்க முடியாது. அப்படியே நேரடியாக வந்து ஆடின மாதிரி இருக்குது. இவ்வளோ ஒரு அருமையான ஆட்டம் நான் இது வரைக்கும் பார்த்துட்டு முதல் முறையாக பார்க்குறேன். ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் இந்த முசிக்கு நான் வந்ததுக்கு பார்த்ததில்ல. முதல் முறை பார்த்தேன். எனக்கு அப்படியே உடம்பே செஞ்சிருச்சு. இது எல்லாமே நம்மளோட ஆதித்தாய் கொற்றவை வழிபாட்டோட வச்சுருந்தா. ஒரு சிலர் கேட்கல இது என்ன இப்படி பண்ணுறதுன்னு. இது எல்லாமே நம்மளோட பழக்க வழக்கங்கள் தாங்க. நம்மளோட பரம்பரையாக வருது. நம்மளோட ஆதி, நம்மளோட மூலம் எல்லாமே இதுதான். இப்படித்தான் நம்ம கடவுளை வழிபட்டுருக்கிற ரத்த புலி காவு இதெல்லாம் கொடுக்குறதா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நிலப்பரணைன்னு சொல்லுவாங்க. இந்த பூசை இவர் ஆடினார், சிறப்பாக இருந்தது. ஆனால் மக்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க, எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்க. பார்க்கும்போது உடம்பே செலுத்துது. எல்லாருமே அருமையாக பூசை ஆடினாங்க. அனைத்து பூசாரிகளும் அப்பா இது எங்கள் அப்பச்சி வீட்டு கோயில். சின்ன வயசுலேருந்து நானும் பார்த்து வளர்ந்துருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு பிரமிப்பாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பரண பூசை. இது என்ன ஆயிடுச்சுன்னா, பாப்பாங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறது. அந்த கேப்பில் பூசை முடிஞ்சிருச்சு. நிறையா பரண பூசாரி இருந்தாங்க. ஆனால் அதில் கடைசியாக 2 பேர் தான் இருந்தாங்க. என்னால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது வந்து இதுவும் ரொம்ப அப்படியே இருக்கும். அந்த சாமியே வந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து மக்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லோரும் பார்ப்பாங்க, வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. தங்களோட உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தை வரம் இல்லாதவங்களாம் வாங்கினா குழந்தை வரம் கிடைக்கும், உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாம் தீருன்னு சொல்லுவாங்க. அருமையான ஒரு திருவிழா. சின்ன வயசில் எனக்கு இதனோட அருமை தெரியாது, இப்போ தான் தெரியுது. இதை பார்க்க மனசுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக. இந்த கொற்றவை அப்படியே எனக்குள்ளேயே ஒரு காளியை கொற்றவை உணர்ந்த தருணம். உண்மையிலேயே எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்குது. அது எல்லா டைம்லேயும் வராது. இந்த அணங்கு இதை நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க.